राधे कृष्णा जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। जय बोलो आज की आनंद की जय। जय बोलो आज की आशीर्वाद की जय। व्रजमंडल परिक्रमा व्रजमंडலம் அதனுடைய அழகான விஷயங்கள் ஸ்லோகங்கள் முக்கியமான இடங்கள், அதாவது இந்த விரஜமண்டலத்தை பற்றிய புண்ணியம் என்னென்ன புராணங்களில் எப்படி சொல்லியிருக்கா அப்படின்னு எல்லாம் பார்த்தோம். அதில் முக்கியமாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது 100 தலைமுறைகளுக்கு அவ்வளவு அழகாக அந்த விரஜமண்டலம் கேட்ட சேமிப்பு வைத்த மாநிதியாக இருக்கும் அப்படின்றது. இப்படி ஒரு பாக்கியம் நமக்கு வாய்ச்சிருக்கு. அதில் தான் நேற்று உடுப்பி கிருஷ்ணன் விஷயமெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தேன். உடுப்பி கிருஷ்ணன் ஸ்ரீமன் மத்வாச்சாரியார்னாலே தான் லோகத்தில் பிரகடனமான குழந்தை. ஜம்மனி இத்தினூண்டு அவ்வளவு அழகாக நம்ம மத்வாச்சாரியார் அந்த பயலை அப்படி கொண்டு வந்து நமக்கு கொடுத்துட்டார். அஷ்டமடங்கள், அந்த அஷ்டமடங்கள் தான் வந்து உடுப்பி கிருஷ்ணனை அவ்வளவு அழகாக பார்த்து கவனித்து கொண்டு இருக்கார்கள். அவர்களுடையது தான் அந்த பர்யாய அப்படின்னு வரும். ஸோ இந்த வருஷம் 18ஆம் தேதி அப்படின்னு காண கிடைக்கிறது அந்த பர்யாய தினம். அப்போ தான் நான் கேட்டிருந்தேன், இப்போ யார் பர்யாயத்தில் இருக்கார், அடுத்து யார் வரப்போகிறார் அப்படின்னு கேட்டிருந்தேன். ரொம்ப அழகாக நிறைய பேர் அதை பார்த்து ஜம்முன்னு விசேஷமாக அது சந்தோஷமாக இருக்கும். ஒவ்வொருத்தரும் அதை தேடி நீங்கள் அனுப்புறதெல்லாம் பார்த்தா பரவாயில்லையே, எவ்வளோ தூரம் தேடுறாளே, இவ்வளோ விஷயங்கள் பார்த்துட்டு ஜம்முன்னு சொல்கிறாளேன்னு ஆனந்தமாக இருக்குது. ஏன்னா அது முக்கியம். அதை நான் பாட்டு சொல்லிட்டு போகலாம், ஆனால் அவ்வளோதான் கவனிக்கிறாளே, அதுதான் சந்தோஷம். இந்த 1238 1317 இந்த 700 வருஷம் இந்த முன்னாடி நடந்த விஷயம். அதில் தான் மத்வாச்சாரியாருடைய காலகட்டத்தில் தான் உடுப்பி கிருஷ்ணன் உடுப்பியில் அழகாக பிரதிஷ்டையானார். இன்றைக்கி அவன் தனி கோவில்னா நம்ம மடத்தில் ஒரு கோவில், அவ்வளோதான். ஸோ அப்புறம் அஷ்டமடங்கள், அதில் தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான 2 வருஷம் பர்யாய முடியும். இப்போ வந்து ஜோரா அடுத்து வரப்போகிறது யார், இவ்வளோ நாள் இருந்தது யார் அப்படின்னா சுகுணேந்திர தீர்த்த சுவாமிஜி புத்திகே மடம். அவர் தான் அதை இவ்வளோ நாள் பண்ணிட்டு இருந்தவர். அடுத்து பண்ண போகிறது யாருன்னா வேதவர்தன தீர்த்த சுவாமிஜி ஷிரூர் மடம்னு பேர். மொத்தம் 8 மடங்கள். அதில் புத்திகே மடம், ஷிரூர் மடம், 2 மடம் நான் சொல்லிட்டேன். இன்னொரு 6 மடம் என்னன்னு கண்டுபிடிங்க. அந்த 6 மடத்தில் ஒரு மடம், சம்ஸ்கிருதத்தில் மடம்னு தான் சொல்கிறோம், தமிழில் தான் மடம்னு சொல்கிறோம், மடம். அந்த 6 மடத்தில் எந்த மடத்தினுடைய பீடாதிபதி நம்ம ராம்லல்லாக்கு எல்லாத்தையும் பண்ணார், அதையும் கண்டுபிடிச்சி சொல்லுங்க. அவர் தான் ராம்லல்லாக்கு எல்லாம் பண்ணது. எனக்கு இப்போ கூட தெரியும், பேர் நான் சொல்லலை, கண்டுபிடிக்கும். ஆனால் அதுக்கப்புறமா நான் சேவிச்சிருக்கேன். உடுப்பி போகும்பொழுது கூட அவரை நான் சேவித்தோம். நாங்கள் அந்த உடுப்பி அந்த ரத வீதியிலேயே அந்த 8 மடத்திற்கும் இடம் உண்டு. 8 மடாதிபதிகளுமே அதில் மாற்றி இருப்பார்கள். அப்பப்போ வந்து சுவாமியை சேவிக்கிறது இது எல்லாமே உண்டு.
அவளுக்காக அந்த மட்டத்து வாசலில் இன்றைக்கி உடுப்பி கிருஷ்ணனோட ரதம் நிற்கும். அவள் வாசலில் வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு போவோம். ரொம்ப பெரிய ஆச்சார அனுஷ்டானம் எல்லாம் உண்டு. ஆனால் ரொம்ப சிம்பிளாக இருப்பாள் அந்த மட்டாதிபதிகள். இதில் அடுத்து வரக்கூடியவர் 2026 2026 வரக்கூடியவர் 28 வரக்கூடியவர் தான் வேதவர்தன தீர்த்த சுவாமிஜி. அவர் தான் இந்த அஷ்டமட்டங்களில் சின்ன வயசு. அவரோட ஃபஸ்ட்டு பரியாயம் இதுதான். அதாவது யங் பாய் அப்படி சொல்லணும். நிஜமாவே சொல்லணும்னா மற்ற எல்லாரும் வயசானவா, சின்ன பையன் அப்படி தான் சொன்னேன். எப்படி ஆதிசங்கர் எல்லாம் சர்வஜ பீட்டம் அலங்காரம் பண்ணார் சொல்கிறோமோ, எப்படி நம்ம புது பெரியவா இளைய சன்னிதானம் இதெல்லாம் சொல்கிறோமோ, அந்த மாதிரி மத்வ சம்பிரதாயத்தினுடைய இளவயசு பீடாதிபதி இவர். அவர் தான் இப்போ அடுத்து கிருஷ்ணனுக்கு பூஜை பண்ணக்கூடியவர். அடுத்த 2 வருஷத்துக்கு அவர் தான் பரியாயா பண்ண போகிறார். ரொம்ப பார்க்கணும் அவர் என்ன பண்ணுறார். ஒவ்வொருத்தரும் அந்த பகவானுடைய சங்கல்பம், அவளுடைய மெத்தட் ஆஃப் பூஜா எல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான விஷயங்கள் உண்டு. சரியா? ஸோ இப்போ இவ்வளோ நாள் இப்போ இருக்கிறது புத்திகே மடம். அடுத்தது இந்த அழகான ஷிரூர் மடம் வருவார். இதில் வாதிராஜர் ஒரு மடம். அவர் என்ன மடம்னு கண்டுபிடிங்க. ரொம்ப பிடிச்ச மடம் அதுதான். வாதிராஜருடைய மடம் என்ன, அதுக்கப்புறமா ராம்லல்லாவுக்கு பூஜை எல்லாம் பண்ண மத்வ பீடாதிபதி. இந்த அஷ்ட மடங்களில் எந்த மடத்தை சேர்ந்தவர்? அதில் ஒரு மடம் வந்து ட்வின் மடம்னு பேர். 2 மடம் உண்டு. அது ஒன்றுத்துலேயே 2 உண்டு. அது அந்த ட்வின் மடம் என்ன, ஏன்னா தெரிஞ்சுக்கணும். எவ்வளோ விஷயங்கள் இருக்கு இல்லையா? இப்போ நமக்கு சாதாரணமான காஞ்சி மடம் தெரியும், ஸ்ருங்கேரி மடம் தெரியும், அப்புறமா வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் அஹோபில மடம் தெரியும், ஸ்ரீமத் ஆண்டவன் ஆசிரமம் தெரியும், வானமாமலை மடம் தெரியும், சில பேருக்கு திருக்குறுங்குடி மடம் தெரியும், சில பேருக்கு ஆழ்வார் திருநகரி மடம் உண்டு, ஸ்ரீவில்லிபுத்தூர் மடம் உண்டு, மேல்கோட்டை மடம் உண்டு, ஸ்ரீரங்கத்தில் கூர நாராயண ஜீயர் மடம்னு உண்டு. அது அந்த சம்மந்தப்பட்டவர் மட்டும்தான் தெரியும். வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் எல்லா மடங்கள்லையுமே முக்காவாசி சந்நியாசிகள் தான் இருப்பாள். 74 சிம்ஹாசனாதிபதிகள் உண்டு. அதில் சன்னியாசிகள் சில பேர் உண்டு. சில பேர் நான் சொன்ன மட்டங்கள் எல்லாம் சன்னியாசிகள். இது ரொம்ப ஃபேமஸான ஒரு மடம் இருக்குது. அதை முடிஞ்சால் கண்டுபிடிங்க. அந்த அவருக்கும் ஜீயர்னு தான் பேர். ஆனால் அவர் குடும்பஸ்தன், கிரகஸ்த தர்மத்தில் இருப்பா. அவளுக்கு மனைவி குழந்தைகள் உண்டு. அவள் பரம்பரையில் வரவர்கள் உண்டு. அவள்லாம் சம்சாரிகளாக இருந்துண்டு. ஆனால் அவளுக்கு இந்த ஊர் ஜீயர்னே பேர். அவளுக்கு எப்படி திருக்குறுங்குடி ஜீயர், ஆழ்வார் திருநகரி ஜீயர், அஹோபிலம் ஜீயர்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி. அது முடிஞ்சால் கண்டுபிடிங்க. ஸோ கண்டுபிடிக்க வேண்டியது வாதிராஜருடைய மடம் என்ன, ராமல்லாவுக்கு பூஜை பண்ண அந்த மடம் என்ன, எந்த மடம் ட்வின் மடம், அதுக்கப்புறமா வந்து சம்சாரியாக இருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவ ஜீயர் மடம் என்ன. இது இல்லாமல் புரி மடம் உண்டு, துவாரகா மடம் உண்டு, ஸோ பத்ரி அங்கே மடம் உண்டு எல்லாத்துலேயும். அது இல்லாமல் நம்ம திருவனந்தபுரம் புஷ்பாஞ்சலி சுவாமியார் அவளுக்கு ஒரு மடம் உண்டு. இது இல்லாமல் கூடலி மடம் உண்டு. சிங்கேரி மடம் இல்லாமல் கூடலி மடம் உண்டு. நிறைய மடங்கள் உண்டு. நமக்கு பல பேர்லாம் தெரியவே. சக்கட்டபுரம் மடம் உண்டு. இங்கே தாம்பரத்துலேயே நான் படித்த ஸ்கூல் பக்கத்தில் இன்றைக்கும் அங்கே ஒரு கிழக்கு தாம்பரத்தில் சக்கட்டபுரம் மடம் உண்டு. சக்கட்டபுரம் சுவாமிகள்னு பேர் அவருக்கு. அவருக்கு ஒரு மடம் உண்டு. இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு நான் கேள்விப்பட்டு நான் பார்த்து நான் அனுபவித்த மடங்கள். இது இல்லாமல் நார்த் இந்தியாவில் நிறைய மடங்கள் உண்டு. ஒவ்வொன்று கிளை கிளையாக உண்டு. ஸ்ருங்கேரி மடத்துக்கு கீழே நிறைய மடங்கள் உண்டு. காஞ்சி மடத்துக்கு கீழே நிறைய மடங்கள் உண்டு. மாதிரி அது சைலண்ட்டாக இதெல்லாம் இன்னி வரைக்கும் இருந்துகிட்டே இருக்குது. அவள் பாட்டுக்கு இன்றைக்கும் புரியல. வந்து எம்ஆர் மட், எம்பார் மட்டம்னு சுவாமி ராமானுஜ சாவிதம் பண்ண எம்ஆர் மட் இன்றைக்கும் இருக்குது. எல்லாமே நம்ம சமர்த்த ராமதாசர் உண்டாக்கின மட்டம் அது வேற கிடக்கு.
எத்தனை சொல்கிறது, எதனா விடுறது? இவ்வளவு பெரியவர்கள் இந்த பாரத தேசம் முழுக்க வியாபித்து அவ்வளவு விஷயங்கள் பண்ணி ஜோராக பல காரியங்களை இன்னி வரைக்கும் ஃபாலோ பண்ணுற மாதிரி பண்ணி வச்சுட்டு போயிருக்கு. அதான் நிறைய பேர் நான் சொல்லுவேன், தேசம் எப்படி இருக்குது அது எப்படி இருக்குன்னு சொல்லும் பொழுதெல்லாம் சரி இவா வந்து கோவில்கள் எடுக்கலாம். இப்போ சோம்நாத் கோவில் இடித்து 1000 வருஷம் ஆயாச்சு, ஆனால் ஜம்முன்னு எல்லாம் திருப்பி கொண்டு வந்துட்டோம். சோம்நாத் கோவில் இடித்தா சோம்நாத்லேருந்து கொள்ளையடிச்சுட்டு போனேன். ஆனால் அந்த சோமநாத பகவானுடைய சாநித்தியத்தை இங்கே கொள்ளையடிச்சு போக முடியாதே. இந்த சோமநாத் பகவானுடைய கோவிலை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணணுன்ற இந்த இந்துக்களுடைய மனோபலம், புத்தி பலம், வைராக்கியம், ஸ்ரத்தை, விடாமுயற்சி, இது ஒன்றும் பண்ண முடியாது. சங்கரர், ராமானுஜர், மத்வர், ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு, நாமதேவர், துக்காராம், விவேகானந்தர், ராமகிருஷ்ண பரமஹம்சர், லிஸ்ட்டு பெருசு வச்சுக்கோங்க. இவாளுடைய தவத்தை யார் இங்கேருந்து கொள்ளையடிச்சுட்டு போகிறது? இது இருந்துகிட்டே இருக்குமே. அதான் எல்லாத்தையும் சொல்லுவேன். 500 வருஷமாக ராமர் கோவில் இல்லை. ராமன் இல்லாமல் போயிட்டோமா? ராமநவமி தான் கொண்டாடாமல் போயிட்டோமா? ராமாயணத்தை தான் மறந்துட்டோமா? ராமநாமத்தை தான் விட்டுட்டோமா? இல்லையே. கோவில் தான் 500 வருஷமாக இல்லையே ஒழிய காஷ்மீரத்திலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும், வங்காளத்திலிருந்து துவாரகா வரைக்கும் ராமன் வியாபிச்சுட்டு தானே இருக்கான். அவளுக்கு ஒரு ராமன் அனுபவம் எல்லாம் இருக்கத்தானே செய்யுது. அதனால் இப்படி இருக்குது அப்படி இருக்குலாம் வருத்தப்படாதீங்கோ. இது எல்லாமே மாறும். ஒரு காலகட்டத்தில் விரஜ பூமி அப்படி இருந்தது. ஒரு காலகட்டத்தில் சுவாமி எல்லாம் ஒழிச்சு வைக்கும்படியாக நிலைமை இருந்தது. இன்னொரு காலகட்டத்தில் சைத்தன்ய மகாபிரபு வந்து லீலாஸ்தலங்களை பிரகடனப்படுத்தினார். இன்னி காலகட்டங்களில் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரேன் ஃபாரின்லேருந்து வந்து நிறைய பேர் விரஜபூமியில் சேவை பண்ணிட்டு இருக்கார். அதனால் இது எல்லாமே அழகான விஷயங்கள். அதில் நேற்று நான் அந்த விரஜமண்டலம் அதனுடைய ஸ்லோகங்கள் சிலதெல்லாம் சொன்னேன். ஆதிவராக புராணத்தில் இதை மதுரா மண்டலம் அப்படின்னு தான் இருக்குது. கண்ணன் வந்த பிறகு தான் அதுக்கு விரஜமண்டலம்னு பேர். அதுக்கு முன்னாடி இதுக்கு மதுரா மண்டலம்னு ஒரு பேர் இருந்தது. இந்த மதுரா மண்டலம், அந்த மதுராவை பற்றி சொல்லும் பொழுது சௌர புராணம், எவ்வளோ புராணம் இருக்குது. நம்ம திருப்பி 18 புராணங்களையே அதையே இன்னும் ஒழுங்காக முடிக்கல. நம்ம ராமாயணம், மகாபாரதம், அது இல்லாமல் 18 புராணங்கள், அது இல்லாமல் சில புராணங்கள். அதில் சௌர புராணம்னு ஒன்று உண்டு, அதை கண்டுபிடிங்க. சௌர புராணம் அதில் சொல்கிறா, இந்த 3 லோகத்தில் மகா உத்தமமான ஸ்தலம் எதுன்னா மதுரா. ஏன்னா கண்ணனுடைய திருவடி தூளியினாலே அடையாளம் பண்ண பெற்ற மதுரா. மாயனை மண் வடமதுரை மைந்தனை மண்ணின் பாரம் நீக்குதற்கே மாமதுரை பிறந்தான் அப்படின்னு ஆழ்வார்கள் எல்லாம் மங்களாசாசனம். அப்போ அவ சொல்கிறா, அந்த சௌர புராணத்தை சொல்கிறா, அந்த மதுரா நகரத்தினுடைய மண்ணை மிதிச்சாலே எல்லா துன்பங்களும் பந்தங்களும் விட்டு போயிடும், மோட்சம் கேரண்டின்னு சௌர புராணம் சொல்கிறது. யார் மதுராவையும் மதுரா நாதனையும் நினச்சி கொண்டே இருக்காளோ அவர்கள் நிச்சயமாகவே ஹரி சரண கமலத்தை அடைஞ்சிருவாளோ. மதுரா மதுரா மதுரான்னு சொன்னாலே எப்படி கங்கை 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 என்ற வாசகத்தாலே கடிவினை கலைந்திட இருக்கும்னு ஆழ்வார் சொல்வார் மாதிரி கங்கான்ற சப்தமே பாவங்களை போக்கிடும். கங்கா, கோவிந்தா, காயத்ரி, இந்த 3 ககாரமும் நன்மையே செய்யும்னு பெரியவா சொல்வார். அந்த மாதிரி மதுராவை யார் நினைக்கிறார்களோ, மதுராதிபதியான அகிலம் மதுரம், அந்த மதுராதிபதி யார் நினைக்கிறாளோ அவர்களுக்கு ஹரியனுடைய திருவடிகளில் நிரந்தரமான கைங்கரிய பிராப்தி உண்டு அப்படின்னு சொல்கிறார். ஆதிவராக புராணத்தில் சொல்கிறாளாம், பூமியில் இருக்கக்கூடிய எல்லா மண் துகள்களையும் எண்ணி முடிச்சுடலாமா. மண் துகள்கள் யாரும் என்ன முடியுமா? பூமி முழுக்க. ஆனால் மதுராவில் இருக்கக்கூடிய உத்தமமான ஸ்தலங்களை எண்ணி முடிக்க முடியாது. அவ்வளோ இருக்க பூமியில் இருக்க மண் துகள்களை காட்டிலும் அதிகமான புண்ணிய தீர்த்தங்கள், ஸ்தலங்கள், லீலா பிரபாவங்கள் மதுராவில் நிறைந்திருக்கிறதுன்னு ஆதிவராக புராணம் சொல்கிறது. அது இன்னொன்று சொல்கிறாரு,
பூமி தேவி கிட்ட வராகமூர்த்தி சொல்றார், ஏ தேவி, வாரணாசியில் 1000 வருஷம் இருந்தா என்ன புண்ணியம், 1000 வருஷ கால பரியந்தம் வாரணாசியில் இருக்கிறவர்களுக்கு என்ன புண்ணியம் கிடைக்குமோ அது ஒரு க்ஷணத்தில் மதுராவில் கிடச்சிருமா. அப்படி சும்மா என்னது மதுராவா அப்படி சொல்லிட்டு வெளில வந்துட்டா கூட 1000 வருஷம் வாரணாசி புண்ணியம் க்ஷண நேரத்தில் மதுராவில் லபிக்கும்னா, நான் நினச்சி பார்க்குறேன், மதுராவில் அப்படி வீதி வீதியாக அலைஞ்சிருக்கேன். இங்கே நல்லா லசி கிடைக்கும், அங்கே அழகாக அது இருக்கும் இது இருக்கும்னு அலைஞ்சிருக்கோம். அதுக்கு அலைஞ்சா கூட நன்மையே செய்யும் மதுரா. இப்போ ரொம்ப அழகாக பல புராணங்களில் சொல்லும் பொழுது பத்ம புராணம் சொல்கிறது முக்கியமாக, ஹே பிராமணோத்தமர்களே, ஒருத்தன் தியானத்தினாலே உத்தமமான சத்காரியங்கள்னாலே விரதங்கள்னாலே தபஸினாலே சுத்தி ஆனவனாலே மட்டும்தான் மதுரா தரிசனமே கிடைக்குமா. இல்லாட்டி கல்பக்கோட்டி வருஷமானாலும் மதுரா பார்க்க கூட முடியாது. அவ்வளோ வசதியாக மதுரா, அதான் மதுரா, அப்படி மதுரா எல்லைக்கு நின்று மதுராவை பார்க்கறதுக்கே அத்தனை தூரம் புண்ணியம் பண்ணியிருந்தால் தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறது. ஸ்கந்த புராணம் சொல்கிறது, அதாவது மதுராவில் அடைய முடியாததுன்னு ஒன்று உண்டா. அதாவது மதுராவுக்கு போயாச்சுன்னா எல்லாம் கிடச்சிருமா, இஹபர சுகம் தர்மார்த்த காம மோக்ஷம் எல்லாம். அது ஏன்னு கேட்டால் சொல்கிறா, அங்கே க்ஷேத்திரபாலன் மகாதேவர் அப்படியே உட்காந்துட்டு இருக்காரு இல்லையா, அதனாலே எல்லாம் கிடச்சிடும். ஸ்கந்த புராணத்தை சொல்லும் பொழுது கிருஷ்ணனை விட்டுவிட்டா ஆதிவராக சுவாமி எல்லாம் விட்டாச்சு. க்ஷேத்திரபாலனாக மகாதேவர் இருப்பதனாலே விஸ்ராம காட்டெல்லாம் அவர் உட்காந்துட்டு இருக்கார். அதனால மதுராவில் கிடைக்காத ஒன்று உண்டா, எல்லாம் கிடைச்சிடும் அப்படின்னு ஸ்கந்த புராணம் சொல்றது. ஆதிவராக புராணத்தில் சொல்றா, யார் இந்த அழகான மதுராபுரியில வசிக்கிறாளோ அவர்களுக்கு வைகுண்டம் நிச்சயமாக உண்டு. அவன் போகும்போது அவளுக்கு வைகுண்டம்ன்றது கேரண்டியாக உண்டு அப்படின்னு சொல்லி அவ்வளவு அழகாக சொல்கிறான். மதுரா சப்தபுரியில் ஒன்றும் இல்லையா, காசி, காஞ்சி, மாயா, அப்புறம் உஜ்ஜைன், துவாரகா, அயோத்தியா, அதில் மதுராவும் ஒன்று. அதனால் அவ்வளவு சிரேஷ்டம் அப்படின்னு சொல்லி காண கிடைக்கிறது. அந்த மதுராவில் என்னெல்லாம் இருக்குது, மதுரான்றதோட விரஜமண்டலத்தை சொல்லும் பொழுது அவ்வளவு லிஸ்ட்டு போடுறா. நீங்கள் என்னெல்லாம் இருக்குது அதை படிக்கிறதுக்கே ஜாலியாக இருக்குது. அதாவது நேற்று நான் கொஞ்சம் சொன்னேன் இல்லையா, அது மொத்தமாக 84 crores தூரம். முன்னாடியே சொல்லியிருக்கேன், நமக்கு 84 லட்சம் பிறவிகள். அந்த 84 லட்சம் பிறவிகளையும் வாழ்ந்து முடிப்பதற்காகவே நம்ம எவ்வளோ ஜென்மா எடுப்போம், அதெல்லாம் ப்ராக்டிக்கலாக கஷ்டம். அதனால் இந்த 84 crores தூரம் இருக்கக்கூடிய விரஜமண்டலத்தில் சுற்றின்னு இருந்தோம்னா நமக்கு திரும்பி 84 லட்சம் யோனிகளில் அந்த ஜென்மாக்கள் கிடையாது. அப்படி யோனின்றதை விட 84 லட்சம் விதமான சரீரங்களில் வாழ வேண்டிய அவசியம் கிடையாது. அதில் இன்னும் உண்டு, நந்தகோபர் திருமாளிகை சௌராசி கம்பான்னு பேர், 84 தூண்கள். அதில் வந்தாலே எல்லாம் போதும். அதுலேயும் இருக்குது ஒரு 4 தூண் இருக்குது, கிருத்தயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம். அந்த நாளத்தை சுற்றினாலே இனி 84 லட்சம் ஜென்மாக்கள் கிடையாது அப்படின்னு சொல்லி காண கிடைக்கிறது. அவ்வளவு சிரேஷ்டம் இந்த அற்புதமான விரஜ மண்டலம். அவ்வளவு அழகாக சொல்கிறா. இதில் முக்கியமாக ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு முக்கியம். இது இல்லாமல் நம்ம மகாபிரபு வல்லபாச்சாரியர் அங்கங்கே உட்காந்துட்டு ஸ்ரீமத் பாகவதம் பாராயணம் பண்ணியிருக்கார். அதெல்லாம் பைட்டக் அப்படின்னு காண கிடையாது. நான் இப்போ உஜ்ஜைன் போயிருந்தேன், அங்கே கூட ஒரு இடத்துல ஒரு பைட்டக் உட்காந்துருந்தார் சாந்திமணி ஆசிரமத்தில். நம்ம மகாபிரபு வல்லபாச்சாரியாருடைய பைட்டக் பார்த்துட்டு வந்தேன். நம்பர் மறந்து போச்சு எனக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த மதுரா மகாத்மியத்தை காண கிடைக்கிறது. ஆதிவராக புராணம் சொல்லும் பொழுது 12 வனங்கள் முக்கியமாக சொல்கிறார்கள்.
அதில் பார்த்தோம்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன், திரும்பி அந்த பேராக தெரிஞ்சுக்கலாம். மதுவனம், தாளவனம், குமுதவனம், காமியவனம், பகுலவனம், பத்ரவனம், கதிரவனம், மகாவனம், லோகாவனம், பில்வவனம், பாண்டீரவனம், விருந்தாவனம். அதில் யமுனையோட இந்த பக்கம், யமுனையோட அந்த பக்கம். அதில் யமுனையினுடைய மேற்கு கரையில் வெஸ்டர்ன் சைடில் என்னெல்லாம் இருக்குன்னா மதுவனம், தாளவனம், குமுதவனம், பகுலவனம், காமியவனம், கதிரவனம், பிருந்தாவனம். இது 7ம் யமுனையினுடைய மேற்கு கரையில் இருக்குது. யமுனையினுடைய கிழக்கு கரையில் அது ரொம்ப ஈஸியாக அமைச்சிக்கலாம். பத்ரவனம், பாண்டீரவனம், பில்வவனம். இது 3 ஆச்சா? இது 3 பா பிபி தான். பத்ரவனம், பாண்டீரவனம், பில்வவனம். இது 3 ஆச்சா? அப்புறம் லோகாவனம், மகாவனம், கோகுலம். ஸோ பத்ரவனம், பாண்டீரவனம், பில்வவனம். இது 3 பக்கத்தில் இருக்குது. பத்ரவனம், பாண்டீரவனம், பில்வவனம் 3 ஒன்றா அப்படி பார்த்துட்டு போயிடலாம். அப்புறம் லோகாவனம், மகாவனம். இந்த 5ம் யமுனையினுடைய இந்த மகாவனம் தான் கோகுலம். அதனால் இவ்வளவும் இங்கே இருக்குது அப்படின்னு காண கிடைக்கல. கொஞ்சம் கொஞ்சம் மாறும். அதுக்கப்புறமா இது என்னெல்லாம் இருக்குன்னு பெரிய லிஸ்ட் இருக்குது. ஆதிவராக புராணம் ஒரு விதமாக சொல்கிறது, பவிஷ்ய புராணம் ஒரு விதமாக சொல்கிறது, விஷ்ணு புராணம் ஒரு விதமாக சொல்கிறது, பத்ம புராணம் ஒரு விதமாக சொல்கிறது. அதில் குட்டி 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 இருக்க வனங்கள் இதெல்லாம் தனியாக அவ்வளோ அழகாக சொல்லியிருக்கா. இதில் என்னெல்லாம் முக்கியமான மலைகள், முக்கியமாக கோவர்தன மலை, அப்புறமா நீல பர்வதம், அப்புறமா ஆனந்தாதிரி பர்வதம், அப்புறம் தவல பர்வதம், அப்புறம் கந்தமாதன பர்வதம் அதான் ஆதிபத்ரி, அப்புறம் சேது கந்தார் அதான் புதேபத்ரி, அப்புறம் கேதார பர்வதம், அப்புறம் சரண பகாடி காமியவனத்தில் உண்டு, அப்புறமா லுக்லுக்கி கண்டாரா, அப்புறம் இந்திரசேன பர்வதம், சௌரியசீல பர்வதம் அதான் போஜனத்தாலி பகவான் உட்காந்து சாப்பிட்ட இடம், அப்புறம் சுவர்ணச்சலா, அப்புறமா அட்டோரா பர்வதா, சகி பர்வதா, ஊஞ்சா கிராமம் அதுதான் ராதாராணியோடைய சகி லலிதாவுடைய இடம், அப்புறம் பிரம்ம பர்வதம், விஷ்ணு பர்வதம். இந்த விஷ்ணு பர்வதம் தான் ரிஷபானுபுரம், வர்சானா. நான் அப்படி சொன்னால் புரியும். சாதாரண விஷ்ணு இதெல்லாம் சொன்ன மாதிரியே தெரியலையே அப்படின்னு தோணும் உங்களுக்கு. ஆனால் இதெல்லாம் வெவ்வேறு பேரில். அப்புறமா நந்தீஸ்வர பர்வதம், நந்தி கிராமம், நந்தகாவ் அதுதான், அங்கே தான் சரணபகாடி, அப்புறமா சரணபகாடி. இதெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான பிரஜமண்டில் இருக்கக்கூடிய மலைகள். மலைகள்னால் பெருசாலாம் இல்லை, இதெல்லாம் கொஞ்சம் ஒரு குன்று அவ்வளோதான். அதுக்கப்புறமா இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான குண்டங்கள் சரியாக பார்த்தா 84 குண்டங்கள் உண்டாம். அதில் சில முக்கியமான பிராமணிட்ட நம்ம சொல்ல பிரம்மகுண்டம், தவானல குண்டம், கோவிந்த குண்டம். பிரம்மகுண்டம் தான் பிரம்மதேவர் இன்றைக்கி இருக்குது. நம்ம ரங்கஜி மந்திர் பக்கத்தில் தான் அந்த பிரம்மகுண்டம். இப்படி சைடில் போய் பார்த்துட்டு வந்துடலாம். பிரம்மஜி கோவில் ரங்கஜி மந்திரில் இப்படி வெளில வந்தோம்னா பிரம்மகுண்டம் பார்த்துடலாம். தவானல குண்டம் நான் போயிருக்கேன். அங்கே தான் பகவான் காட்டுதீய முழுங்கின இடம். அதுக்கப்புறமா கோவிந்த குண்டம், நாரத குண்டம், நம்ம கோவர்தனை பரிக்கிரமா மாவட்டம் நிறைய இன்னும் இடத்துல நாரத குண்டம் உண்டு. ராதா குண்ட், ஷாம் குண்ட் சத்தியமாக எல்லாருக்கும் தெரியும். அப்புறமா தன் நிவர்த்தன குண்டம், அப்புறம் சங்கர்ஷண குண்டம், கோவிந்த குண்டம், கோவர்தனத்தில் இருக்கக்கூடிய கோவிந்த குண்டம், இதான் கோவிந்த பட்டாபிஷேகம் நடந்தது. அப்புறம் அப்சர குண்டம், இதெல்லாம் கோவர்தனத்தை சுற்றி இருக்குது. அப்புறம் இதெல்லாம் கோவர்தனத்தை சுற்றி இருக்கக்கூடிய குண்டங்கள். அப்புறம் சரஸ்வதி குண்டம், போத்ரா குண்டம், சிவதாலா குண்டம், பலபத்ர குண்டம், இதெல்லாம் மதுராவில் இருக்க முக்கியமான குண்டம். மதுராலேயே தான் அம்பரீஷனோட சக்கர தீர்த்தம், இந்த தீர்த்தம்லாம் தனியாக வரும், இதெல்லாம் குண்டத்தில் வந்துடும். அதுக்கப்புறமா பகுல குண்டம், பகுலவனத்தில், குமுத குண்டம், குமுதவனத்தில், மதுவனத்தில் கிருஷ்ண குண்டம். அதுக்கப்புறமா விமலா குண்டம், அந்த காமியவனம் பக்கத்தில் இருக்கக்கூடிய. அப்புறம் யசோதா குண்டம், அப்புறம் லுக்லுக்கி குண்டம், அப்புறம் விருந்தா குண்டம், நந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய விருந்தாதேவியினுடைய குண்டம். அதுக்கப்புறமா சூரிய குண்டம், இப்போ கூட கடைசியாக நான் சொல்லிட்டு இருந்தேன் ராதாராணி போய் உபாசனை பண்ணான்னு. அப்புறம் கோவர்தனத்தில் இருக்கக்கூடிய மானசி கங்கா, இதெல்லாம் குண்டம். இது இல்லாமல் சரோவரம், குண்டம் வேறு சரோவரம் வேறு. குண்டம் சின்னது, சரோவரம் இன்னும் பெருசு. குசும் சரோவரம், கோவர்தனம், சந்திர சரோவரம். இந்த சந்திர சரோவர கரையில் தான் நம்ம சூர்தாஸ் அவருடைய சமாதி இருக்குது. அப்புறமா பீலி சரோவரா, பிரேம சரோவரா, பர்சானா. பர்சானா மலை விட்டு கீழே இறங்கினா அந்த பீலி சரோவர் பச்சை பச்சேன்னு இருக்கும்.
அதுக்கப்புறமா பாவன சரோவரா நந்த கிராமம், அப்புறம் பேல்வனத்தில் இருக்கக்கூடிய மான சரோவரம், ராதாராணி கண்ணீர் வழிஞ்சு குளமான் பெரிய சரோவரம். இது இல்லாமல் ஆலமரங்கள் என்னெல்லாம் இருக்குது, எத்தனை நீங்கள் ஞாபகம் வச்சுப்பேன், எத்தனை நான் சொல்லுவேன். இது லிஸ்ட்டு போய் இது மனப்பாடம் பண்ணுறதுக்கே ஒரு ஜென்மா வேணும். அப்படி யோசனை பார்க்கலாம். இது ஒவ்வொன்றா ஒரு ஃபோட்டோ எடுத்து இது ஃபோட்டோ போட்டு எல்லாம் லிஸ்ட்டு போட்டு ஒரு புஸ்தகமாக போட்டோம்னா அட்லீஸ்ட் டெய்லி இதை பார்த்துட்டு இருக்கலாம். இதுதான் பண்ண முடியும். அதில் சிலதெல்லாம் நம்ம கண்ணுக்கு இப்போ தெரியவும் கிடையாது. இதில் அடுத்து முக்கியமாக இருக்கக்கூடிய விரஜமல்ல இருக்கக்கூடிய வட்டவிருஷங்கள், பிருந்தாவனத்தில் வம்சி வட்டம், அப்புறமா ஸ்ருங்கார வட்டம், கிருஷ்ணன் ராதாராணிக்கு அலங்காரம் பண்ணது. அதுக்கப்புறமா மதன் மோகன் கிடைச்ச அத்வைத வட்ட விருட்சம், மதன் மோகன் கோயில் பக்கத்துலேயே இருக்குது. நான் சில பேர் ஐஷன் போயிருக்கேன் அத்வைத வட்டத்துக்கு. ஸோ பிருந்தாவனத்தில் வம்சி வட், ஸ்ருங்கார் வட், அத்வைத வட். அப்புறம் காமியவனத்தில் இருக்கக்கூடிய காம வட்டம், அப்புறம் யாவட் அங்கே ஜாவத்தில் இருக்கக்கூடிய யாவ வட்டா, அப்புறமா பாண்டீர வட்ட விருட்சம் ராதா கல்யாணம் நடந்தது. அப்புறம் அங்கேயே இருக்கக்கூடிய ஸ்ரீதாம வம்சி வட் அது ஒன்று உண்டு. அப்புறம் சங்கேத்தில் இருக்கக்கூடிய சங்கேத் வட்டா, அப்புறமா கேலவன் வனத்தில் இருக்கக்கூடிய கேலி வட்டா, அப்புறம் பாண்டீர வனத்துலேயே அக்ஷய வட்டம்னு ஒன்று உண்டு. அங்கே அதுக்கு தான் பிரலம்பாசுரனை வதம் பண்ண இடம், அந்த அக்ஷய வட்டம். இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் சிலதெல்லாம் எங்கே இருக்குன்னே தெரியல. மனோரமா வட்டம், ஜாதா ஜூதா வட்டம், ஸ்ரீவட்டம், அசவட்டம், அசோகாவட்டம், பிரம்மவட்டம், ருத்ரவட்டம், ஸ்ரீதர வட்டம், சாவித்ரி வட்டம். இதெல்லாம் எங்கன்னு தெரியல. இதெல்லாம் புராணங்களில் சொல்லியிருக்கக்கூடிய வட்ட விருட்சங்கள். மலையை சொல்லியாச்சு, குளத்தை சொல்லியாச்சு, வனத்தை சொல்லியாச்சு, சரோவரம்னா ஏரின்னு வச்சுக்கலாம், ஆலமரம் சொல்லியாச்சா. அடுத்தது முக்கியமான சிலா பாறைகள் என்னெல்லாம் இருக்குன்னு சும்மா பார்ப்போம். போஜன தலி, பகவான் போஜனம் சாப்பிட்ட அந்த பாறை எனக்கு ரொம்ப ஃபேமஸ், என்னோட பிடிச்சது. ஃபிசல்னி சிலா, செருக்கு பாறை, கண்ணன் விளையாடின செருக்கு பாறை. அப்புறம் காமியவனத்துலேயே பஜன சிலான்னு தட்டினா ஒவ்வொரு சவுண்டு வரும், அந்த பஜன் சிலா. அதுக்கப்புறம் முக்காராயின்னு அந்த இடத்துல ஒரு பஜன் சிலா இருக்குது. அப்புறம் ஊஞ்சா கிராமத்தில் கோபிகைகள் ராதாராணி விளையாடின அங்கே ஒரு செருக்கு பாறை இருக்குது. அப்புறமா கோவிந்த குண்டம் பக்கத்தில் ஜூலன் சிலா, அப்புறம் பலராம முக்குட் சிலா. இந்த ஜதிபுரம்னு உண்டு, யதிபுரம், அங்கே தான் ஸ்ரீநாஜி கோவில் உண்டு. அங்கே கீழே ஒரு ஷிலா உண்டு, தண்டவத் ஷிலான்னு பேர். அது மேலே ஏறி அபசாரம் பண்ணுறமேன்னு சொல்லிட்டு அந்த தண்டவத் ஷிலாவை பிரதட்சணம் பண்ணி மன்னிச்சுடுவோன்னு கேட்பார். தண்டவத் ஷிலா ஒன்று. அதுக்கப்புறம் மானசி கங்காவில் இருக்கக்கூடிய முக்காரவிந்த ஷிலா, அதுக்கு தான் அபிஷேகம் எல்லாம் பண்ணுறது. அதுக்கப்புறம் ராதா குண்டம் பக்கத்தில் ஜிஹ்வா ஷிலா, பகவானுடைய நாக்கு, கோவர்தனத்துடைய நாக்குன்னு சொல்லி பகவான் காட்டி கொடுத்து அதுக்கு தனியாக அது பேர் ஜிஹ்வா ஷிலான்னு பேர். அப்புறம் சூரிய குண்டத்தில் இருக்கக்கூடிய ராதாராணி முக்குட்ட ஷிலா. இதெல்லாம் இது இல்லாமல் கிருஷ்ணன் சனாதன கோஸ்வாமி கொடுத்த கோவர்தன ஷிலா தனி, அது ராதா தாமோதர் கோவிலில் இருக்குது. அந்த அதை 4 தடவை பிரதட்சணம் பண்ணால் கோவர்தனகிரி பிரதட்சணம்னு கண்ணன் கொடுத்த ஷிலா. இதெல்லாம் முக்கியமான ஷிலானா பாறை. அதெல்லாம் ஷிலா ஒரு மூர்த்தி, ஷிலா மூர்த்தின்னு பாறையினாலே ஆன மூர்த்திக்கு தான் ஷிலா மூர்த்தின்னு பேர். இதுக்கப்புறமா கிணறு, இதெல்லாம் முக்கியமானதை மட்டும் நான் சொல்லிட்டு இருக்கேன். அவ்வளோ அழகாக அது என்னடான்னா முக்கியமாக ராதா கூப்பம், கிருஷ்ண கூப்பம், வேணு கூப்பம். நம்ம பாண்டிரவனத்தில் வேணு கூப்பம் உண்டு, கண்ணன் புல்லாங்குழ குத்தி. அங்கே தான் வராகமூர்த்தி நம்ம மத்ஸ்யமூர்த்தி அவதாரம் நடந்ததுன்னு சொல்லுவார். அப்புறமா கோபி கூப்பம், அப்புறம் குப்ஜா கூப்பம். மதுராவில் குப்ஜைக்காக ஒரு கிணறு உண்டு. நான் குப்ஜா வீடு பார்த்துருக்கேன், அந்த கூப்பம் பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லை, கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறமா பாண்டியவனத்தோட வேணுகூப்பம், பிருந்தாவனத்தில் ஒரு வேணுகூப்பம் உண்டு. அப்புறம் மகாவனம் கோகுலத்தில் ஒரு சப்த சமுத்திர கூப்பம், அதுதான் இந்த கிருஷ்ணனுக்கு பேர் வச்சது சொல்லுவாள், அது கூட சப்த சமுத்திர கூப்பம்னு சில பேர் சொல்லுவாள். இன்னும் என்னெல்லாம் இருக்குங்க, இதெல்லாம் முக்கியமான லிஸ்ட் எடுத்து நான் சொல்லிட்டு இருக்கேன்னா இதெல்லாம் கேட்குற பாக்கியத்தை பகவான் கொடுத்துருக்கான இல்லையா. இது எல்லாத்துலேயும் கண்ணன் நடந்து விளையாடி மாடு மேய்ச்சி அவன் மாடுகள் தண்ணி குடித்து அவன் யமுனையில் விளையாடி மாடுகளை குளிப்பாட்டி அந்த மாடுகளை காப்பாற்றிண்டு காட்டுத்தீலேருந்து காப்பாற்றிண்டு இவ்வளவும் பண்ணியிருக்கான். இந்த இடத்துக்கு நடுவில்லாம் கண்ணன் அவ்வளோ அசுராலையும் வதம் பண்ணியிருக்கான் 12.5 வயசுக்குள்ளே. அதுக்கப்புறம்
மகாவனம் அங்கேருந்து ஆரம்பித்து மதுரா வரைக்கும் அசுரால வதம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிளம்பி போயிருக்கா. இதை எத்தனையோ ரிஷிகள் நீ தபஸ் பண்ணான்னு லிஸ்ட்டு சொன்னேன். இப்போ எத்தனை பேர் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க போல எனக்கு தெரியல. அவ்வளவு விஷயங்கள் கொட்டி கிடக்கு. இந்த விஷயங்கள் எல்லாம் நாம் கேட்டிருக்கோம், அனுபவிச்சிருக்கோம். அது இன்றைக்கி மாட்டுப்பொங்கல் கண்ணனுடைய பிரஜமன் அவன் சுற்றின இடத்த எல்லாத்தையும் மாடு கூட அலையிற மாதிரி கிடக்கிறன்னு ஒரு குயிக்காக அலைஞ்சிட்டு வந்திருக்கோம். அதனால் இன்னும் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது இவ்வளோ நாள் கதையாக சொல்லிகிட்டு இருந்தேன், இப்போ இதனுடைய முக்கியமான விஷயங்களாக சொல்லிகிட்டு இருக்கேன். மீதி விஷயம் நாளைக்கு நானும் முடிக்கணும்னு தான் பார்க்குறேன். ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே. जय बोलो राधा रानी की जय, जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय, जय बोलो वृंदावन धाम की जय, जय बोलो यमुना मैया की जय, जय बोलो गोवर्धन गिरिराज की जय, जय बोलो व्रजमंडल परिक्रमा की जय, जय बोलो मथुरा नगरी की जय, जय बोलो आज की आनंद की जय, जय बोलो आज की आशीर्वाद की जय. राधे कृष्णा.